Hey guys, welcome back to our channel Sarish Amachi. நம்ம Q&A வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஒரு 3 weeks பிஃபோர் தான் இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து கேட்டிருந்தேன். 3 weeks மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்னைக்கு அதுக்கு ஃபைனலாக ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து மேக்கப் Q&A வந்து இன்னைக்கு வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட எல்லா மேக்கப் டவுட்ஸையும் நம்ம இந்த வீடியோ வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அது கிளியர் ஆகும். ஸோ யா அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்கன்னா டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு our channel Sarish Amachi and tap the notification bell icon. இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த கொஷின் கேட்டிருந்தேன் அண்ட் யூடியூப்லேயே இந்த கொஷின் கேட்டிருந்தேன். ஸோ நான் ரெண்டு ஃபேமும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணுறேன். ட்விஸ்டர் ஷோல வந்து கேட்டிருக்காங்க, அக்கா கன்சிலர் வச்சு மேக்கப் ஃபினிஷ் பண்ணலாமா ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக? ஸோ பேஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து கன்சிலர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளாஷோ கான்டோர் ஒரு ஹைலைட்டர் நீங்கள் என்ன வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எதில் வேணால் உங்களோட பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். நீங்கள் ஃபவுண்டேஷனும் யூஸ் பண்ணலாம், கன்சிலரும் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். சரண்யா முத்து கேட்டிருக்காங்க, லோட்டஸ் சன்ஸ்கிரீன் ஜெல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நேரத்திலேயே பீல் ஆகுது ஏசஸ். ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து லோட்டஸ் சன்ஸ்கிரீன் ஜெல்ன்றது உங்களுக்கு வந்து சிலிகான் பேஸ்ட் சன்ஸ்க்ரீனாக இருக்கும். ஸோ நானும் அதை வச்சுருக்கேன். எனக்கும் அது மாதிரி அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு மூணு கேட்டகரியில் வரும். ஜெல் பேஸ்ட், ஆக்வா பேஸ்ட், சிலிகான் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி பேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே மாற்றி அப்ளை பண்ணும்போது இப்போ நீங்கள் சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு ஆக்வா பேஸ்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு செட் ஆகாது, பிரிஞ்சு இது மாதிரி வரும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ அது வந்து நீங்கள் சிலிகான் பேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் மாய்ஸ்சரைசர் ஏதாவது உங்களுக்கு ஆக்வா பேஸாக இருக்கும். ஸோ அதனால அது ரெண்டும் செட் ஆகாமல் உங்களுக்கு ஒரு மாதிரி திரியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே பேஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எது வந்து என்ன பேஸ்ன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஐ மீன் என்ன கேட்டகரின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பிகினர் சிம்பிள் மேக்கப் கிட்டில் என்னெல்லாம் வச்சுக்கலாம் அக்கா? ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் டெடிகேட்டாக. பட் இங்கே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் இருக்கணும். கன்சிலர் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் கன்சிலர் வச்சுக்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக வேணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல காம்பாக்ட் பவுடர் ஆல் லூஸ் பவுடர் உங்கள் ஷேட்க்கு ஏற்ற மாதிரி, இல்லை ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடராக இருந்தால் கூட ஓகே. ஸோ கண்டிப்பாக ஒரு செட்டிங் பவுடர் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐப்ரோ கிட், ஐப்ரோ பென்சில், இல்லை ஏதாவது ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது இட் மேக்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் யோர் மேக்கப். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஷ் ஆர் கான்டர். ஸோ நீங்கள் கான்டர் ஃபேனாக இருந்தீங்கன்னா கான்டர் எடுத்துக்கலாம், இல்லை ப்ளஷ் ஃபேனாக இருந்தால் ப்ளஷ் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பிகினர் கிட்டுன்றதுனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணாம். ஃபிஃப்த்து கண்டிப்பாக லிப்ஸ்டிக், காஜல் அண்ட் மஸ்காரா. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் காஜலை வந்து லைனராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால காஜல் சொல்கிறேன். மஸ்காரா அஃப்கோர்ஸ் உங்கள் வேண்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக டிஃபைன் பண்ணுறக்கூடிய வந்து ஒரு பிகினர் கிட். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இட்ஸ் சத்யா எம் கேட்டிருக்காங்க, குட் அஃபோர்டபுள் ப்ரைமர் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆயிலி ஸ்கின் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைமர் பார்த்தீங்கன்னா வந்து நைகா பிரெப்னியா ப்ரைமர் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளாக ரொம்ப ஒரு நல்ல ப்ரைமர் ஆயிலி ஸ்கின்க்கு. கலபார் ப்ரைமர் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிலி ஸ்கின்க்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வெடவர் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோகா விச் இஸ் அ வெரி குட் மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்ஸ் கான்ஸ்டாக் ஃபோன்ஸ்டாக் ஃபவுண்டேஷன். ஸோ அது கொஞ்சம் ப்ரைஸிங்காக 1050 rupees. பட் நீங்கள் உங்களுக்கு ஆஃபர் டைமில் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு மேட் ஃபவுண்டேஷன். லாக்மி 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன். அது ரொம்ப ஒரு சூப்பர் லாங் லாஸ்டிங், சூப்பர் ஸ்டேயிங், ரொம்ப ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையர் நெவர் கேட்டிருக்காங்க, ஹவு டு கலர் கரெக்ட் லிப்ஸ். ஸோ லிப்ஸ் கலர் கரெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் கலர் கரெக்ஷன் மாதிரி வந்து ஆரஞ்ச் கன்சீலரோ அது மாதிரி யூஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. உங்கள் கன்சீலர் ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஸ்பஞ்ச் வச்சு நீங்கள் வந்து உங்கள் லிப்ஸை டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட்டிங்கனாலே போதும். உங்கள் லிப்ஸ் டார்க்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. யுவஸ்ரீ கேட்டிருக்காங்க, ஆயிலி டஸ்கி ஃபேஸ்க்கு ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் சொல்லுங்கள், லைக் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஐ ரெக்கமெண்ட் நிக்ஸ் கான்ஸ்டாக் ஃபோன்ஸ்டாக் ஃபவுண்டேஷன் ஷேட் கேப்பச்சினோ. இட்ஸ் அ வெரி குட் ஃபவுண்டேஷன். ஸ்ரீதர் கேட்டிருக்காங்க, ஐ எம் சோனா 15 years old, எனக்கு ட்ரை ஸ்கின் எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபவுண்டேஷன் பெஸ்ட்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ட்ரை ஸ்கின் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும் வித் அலுரானிக் ஆசிட் அது மாதிரி. ஸோ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் சொல்லுவேன். அது வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெவியாகவும் இருக்காது, ரொம்ப லைட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசேஷன் தரும். நீங்கள் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த நியூட்ரோஜன் ஹைட்ரோ பூஸ்ட் விச் இஸ் வெரி குட் ஃபார் ட்ரை ஸ்கின். ஸோ இது மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து
PAC HD Liquid Foundation, which is a natural finish foundation. Dry skin ku ரொம்ப நல்லா சூட் ஆகும், ரொம்ப நல்லா செட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து dewy finish, semi matte finish. ஸோ இதில் இருக்கிற ஃபவுண்டேஷன் தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வந்து மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் வந்து தவிர்த்துக்கோங்க. பவராண்டி கேட்டிருக்காங்க, in your last video you say Fit Me is so oxidized, I am facing that problem, so Lakme is better than that. Fit Me வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகுது. நான் நிறைய இடத்துல இதை பற்றி பேசிட்டேன். ஸோ எனக்கு Fit Me அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. எஸ்பெஷலி வந்து வெளியே எங்கேயாவது போட்டு போகிற மாதிரி தான் Fit Me வந்து போக மாட்டேன். ஒரு 2 hours 3 hours வந்து நான் போகிற மாதிரி தான் மட்டும் தான் போடுவேன், சும்மா எவ்ரிடே மேக்கப்காக. பட் எனக்கு ஸ்பெஷல் ஒகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் நான் கொஞ்சம் கிளாமப்பாக இருக்கணும் அப்படின்னு Fit Me வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். லாக்மி பெட்டரான்னு கேட்டிங்கன்னா லாக்மி வந்து உங்களுக்கு ஃபினிஷில், உங்களுக்கு ஸ்டேயிங் பவரில், அந்த மேட்டில், கவரேஜில் எல்லாத்தையும் லாக்மி ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஷேட் பார்த்தீங்கன்னா அது கூலான டோன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வார்ம் எல்லோவான டோன். ஸோ ஷேட் தான் எனக்கு வந்து Fit Meயோட லாக்மியோட ப்ராப்ளம். உங்களுக்கு ஷேட் மேட்ச் ஆச்சுன்னா வந்து நீங்கள் லாக்மியே போங்க, Fit Me வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. Fit Meயோட எனக்கு கேட்டிங்கன்னா லாக்மி பெட்டர். ஷேட் மட்டும்தான் வந்து லாக்மியில் கொஞ்சம் லேக் ஆகுது. தீப்ஸ் குணசேகர் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் சஜஸ்ட் பெஸ்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. உங்களுக்கு ஹெர்பல் எசன்சஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்குது, ஸோ அதுவும் சல்ஃபேட் ஃப்ரீ. அண்ட் வாவ், ஸோ வாவில் கூட உங்களுக்கு ஷாம்பூஸ் வந்து சல்ஃபேட் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து சில பல ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஜோசிங் கேட்டிருக்காங்க, ஃபேவரட் ஐஷேடோ பேஸ் அண்ட் செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ ஃபேவரட் ஐஷேடோ பேஸ்னால் நான் தனியாக எந்த ஐஷேடோ பேஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட கன்சிடர் தான் என்னோட ஐஷேடோ பேஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் செட்டிங் ஸ்ப்ரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து PAC மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து எனக்கு L'Oreal Infallible Pro Max செட்டிங் ஸ்ப்ரே என்னோட ரீசன்ட் ஃபேவரட், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் சிந்துஜா மதன் கேட்டிருக்காங்க, மை ஐஸ் லுக் ஸ்மால் ஆஃப்டர் மேக்கப், எனி டிப்ஸ் டு அவாய்ட் திஸ் ப்ளீஸ், ஆல்சோ ரிங்கிள்ஸ் அண்டர் ஐஸ். ஸோ உங்களுக்கு ஐஸ் வந்து மேக்கப்க்கு அப்புறம் ரொம்ப ஸ்மாலாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் டெக்னிக். உங்களோட ஐஸ் வந்து சின்னதாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏதாவது நியூட் காஜல் ஒரு ஒயிட் காஜல் என்ன பண்ணலாம், உங்களோட வாட்டர் ஆயில் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஐஸை இன்னும் ஓப்பன் அப் பண்ணி காட்டும். ஸோ அதே மாதிரி ரொம்ப டார்க்காக திக்காக வந்து உங்களோட லேஷ்ல வந்து ஐலைனர் வரையாதீங்க. ஸோ ட்ரா பண்ணாதீங்க. அதுவும் ஐஸ் வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப இதுவாக காட்டும். ஸோ ரொம்ப தின்னான லைனர் வந்து நீங்கள் வரைய ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது ஐஸை இன்னும் கொஞ்சம் பெருசாக எலாங்கேட்டடாக காட்டும். ஸோ விங்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி சில பல டெக்னிக்ஸ். ஸோ நீங்கள் நியூட் காஜல் ஒரு ஒயிட் காஜல் வந்து உங்கள் வாட்டர்லாம் அப்ளை பண்ணலாம். அது உங்கள் ஐஸை ஓப்பன் அப் பண்ணும், உங்கள் ஐஸை இன்னும் பிரைட்டாக காட்டும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லேஷில் ரொம்ப திக்காக வந்து ஐலைனர் ட்ரா பண்ணாதீங்க, கொஞ்சம் தின்னாக வரைய பாருங்கள். ஸோ உங்கள் ஐஸ் வந்து திக்காக வரையும் போது உங்கள் ஐஸ் ரொம்ப இப்படி ஆகிடும். ஸோ தின்னாக வரைஞ்சிடும் ஐஸ் எலாங்கேட் ஆன மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஆல்சோ ரிங்கிள் அண்ட் ஐஸ் ரிங்கிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட்டினால் வந்து ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட், இட் கேன் ரிவர்ஸ் ஃபைன் லைன். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் விச் ஹைலைட்டர் இஸ் குட் ஃபார் டீப்பர் ஸ்கின். ஸோ ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Maybelline Masterchrome Highlighter in shade Molten Gold, which is a very golden, rich gold color. So dusky skin la romba alaga irukum deeper skin tone liyum. And Wet n Wild highlighter in shade Precious Petal, so adu romba beautiful ana highlight. So Wear brand pathina Nykaa Glow Glitter highlighter in shade Glitterati 2, so adu romba beautiful ana highlighter for dusky skin. Arpika கேட்டிருக்காங்க, nude lipstick for dusky to dark skin tone and lip liner to correct it. So nude lipstick வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனல் வந்து டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நியூட் லிப்ஸ்டிக் ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் அண்ட் என்ன லிப்ல நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதை போய் செக் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்ரீ ரூபா கேட்டிருக்காங்க, பார்ட்டி வியர் மேக்கப் சீஸ் நான் சீக்கிரம் பண்ணுறேன். அஸ்வினி விட்டால் கேட்டிருக்காங்க, த பர்ஃபெக்ட் லிப் ஷேட் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு 10 லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், டாப் 10 லிப்ஸ்டிக்ஸ் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்க. பிரியா ஃபிலிஸ் கேட்டிருக்காங்க, பெஸ்ட் ஸ்ட்ரைட்னர் விச் ஸ்டேஸ் ஃபார் 4 days. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுற ஸ்ட்ரைட்டிங் இன்னும் 4 days எதுவுமே லாங் லாஸ்ட் ஆகாது. மிஞ்சு போனால் 2 days மேக்ஸ், சில பேருக்கு 3 days. ஸோ அதுவே ரொம்ப அதிகம் தான், 2 days தான் மேக்ஸ். ஸோ 4 days உங்களுக்கு ஸ்டே ஆகிற மாதிரிலாம் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ வந்து நம்ம வந்து சலூன் ஃபினிஷ் மாதிரி இருக்கா. ஸோ சலூனில் பண்ணாலும் எனக்கு மிஞ்சு போனால் 2 or 3 days தான் இருக்கும். நல்ல ஸ்ட்ரைட்னர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபிலிப்ஸ் கேராஷன் ஸ்ட்ரைட்னர் HP 8316, HP 8318. இந்த மாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப செமையாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஆலன் ட்ரூமான் மிரர் டைட்டானியம் ஸ்ட்ரைட்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப ஒரு செமையான ஸ்ட்ரைட்னர். பெஸ்ட் காம்பேக்ட் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ காம்பேக்ட் ஃபார் டஸ்கி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஐ திங்க் பேக்கில் இருக்க கே பியூட்டியில் இப்போ வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். கே பியூட்டியில் செட்டிங் பவுடர் இருக்கா இல்லை காம்பேக்ட் பவுடர் எனக்கு ஐடியா இல்லை. ஐ திங்க் செட்டிங் பவுடர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு LA Girl ப்ரெஸ்ட் பவுடரில் வந்து உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுளான காம்பேக்ட் இருக்குது. மேபி அது கொஞ்சம் ப்ரைஸி தான் காம்பேக்ட், பட் நீங்கள் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ ஐ திங்க் LA Girl இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பிரியா குமார் கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் சஜஸ்ட் அ குட் சன்ஸ்கின் ஃபார் ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நியூட்ரோஜினா சன்பிளாக் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், +50 PA++. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ட்ரை ஸ்கின்.
அது ரொம்ப எல்லா ஸ்கின்க்குமே ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ அது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் லோட்டஸ் சன்ஸ்கிரீன் கூட யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ மேட் ஜெல், ரொம்ப உங்களுக்கு ட்ரையிங்காகவும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஸ்கின்குள்ள பேட் பண்ணால் அப்சார்ப் ஆகிடும். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சஜஸ்ட் அஃபோர்டபுள் லிக்விட் லிப்ஸ்டிக் ஃபார் டஸ்கி டு டார்க் ஸ்கின் டோன். ஸோ இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்க். I'm Sakshi கேட்டிருக்காங்க. I care like what should I do if I put makeup and get pimple and acne? By the way, you're so beautiful. Thank you Sakshi, thank you so much. So உங்களுக்கு வந்து மேக்கப் போட்டால் பிம்பிள் ஆக்னி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு இது வரைக்கும் மேக்கப் போட்டு வந்தது கிடையாது. பட் சில பேருக்கு பிரேக் அவுட் ஆகும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் விட நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் தான் நம்மளை பிரேக் அவுட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் ஆகாது, இட்ஸ் லேயர், அது நம்ம ஸ்கின் மேலேயே தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் நல்ல ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்கின் வந்து அஃபெக்ட் பண்ணாது. உங்கள் மேக்கப் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரைமர் வந்து உங்கள் மேக்கப்புக்கு உங்கள் ஸ்கின்க்கு ஒரு பேரியர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ உங்கள் மேக்கப் வந்து ஸ்கின்க்கு பெனிட்ரேட் பண்ண விடாது. ஸோ பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப்னால ஆக்னி ஆர் பிரேக் அவுட்ஸ் வந்து வர வாய்ப்பு கிடையாது. ஸோ பயப்பட வேணாம். With my flip screen கேட்டு சொல்லியிருக்காங்க, you're doing great, I love your videos, thank you so much. Saravnan கேட்டிருக்காங்க, tell the best affordable hair straightener. I got Kemi straightener, it doesn't work for me. So affordable hair straightener கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண Philips தான். Philips does a wonderful job in straighteners. Philips does a wonderful job in straighteners. ஸோ நான் கண்டிப்பாக Philips தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு செராமிக் பிளேட்ஸில், டைட்டானியம் பிளேட்ஸில். ஸோ உங்களோட பட்ஜெட் ஏற்ற மாதிரி, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். HP 8316, நம்மளோட சொன்ன HP 8318, HP ரேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம். நம்ம இன்ஸ்டாகிராமில் பாதி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறோம். இப்போ நான் யூடியூப்ல இருக்க கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ நம்ம அகைன் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருக்க இன்னும் பாதி கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். லிங்கா ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க, பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் டாப் 7 பெஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன் டெடிகேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ சொல்லலாம், பட் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப புரியுற மாதிரி எல்லாமே ஷேட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை போய் பாருங்கள் ப்ளீஸ். Ramya SK, share your makeup journey dear. What are the difficulties you face in this journey? What are your future plans with makeup? So என்னோட மேக்கப் ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து I started from scratch. ஸோ ஒன்றுமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் I was a beginner when I started makeup. So makeup சின்ன வயசுல பிடிக்கும், but you know when I started YouTube I had nothing, like I started from scratch. But I came all the way along because of your biggest support and love. And in future plans with makeup பார்த்தீங்கன்னா I want to do a certified MUA course. ஸோ அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் கிராஜுவேஷன் முடிச்சேன். ஸோ அஃப்கோர்ஸ் I would build my future in makeup. So கண்டிப்பாக எனக்கு அது ஐடியாவில் இருக்குது. What are the difficulties you face in this journey? ஸோ டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து I really love doing makeup. ஸோ எனக்கு மேக்கப் யூடியூப் வீடியோ எடுக்கிறது, ஸோ அதெல்லாம் எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் எடிட் பண்ணுறது அப்லோட் பண்ண அதெல்லாம் எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் கிடையாது. சில நேரத்தில் வந்து நம்ம ஃபிலிம் பண்ணுவோம், நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி வராது. ஸோ அது திருப்பி 2-3 தடவை ஃபிலிம் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து லைட்டாக அது கூட எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைப்பேன். டிஃபிகல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட் கமெண்ட்ஸ்னால் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கிடையாது. ஸோ வந்து சும்மா இந்த கலரில் இருந்துட்டு நீ வந்து மேக்கப் போடுறியா, ஓ இந்த மூஞ்சிக்கு உனக்கு ஃபவுண்டேஷன் தேவையா. ஸோ நேற்று ரீசெண்டாக கமெண்ட் வந்து லைக் உன் கலருக்கு இந்த ட்ரெஸ் தேவையா, உன் கலருக்குலாம் நீ எதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறான். லைக் வாட், why like. ஸோ நான் இது மாதிரி அப்கமிங் யூடியூபர்ஸ்க்கு இதாக சொல்லுவேன். ஸோ இஃப் யூ ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் திஸ் ஜஸ்ட் இக்னோர் தெம், ஜஸ்ட் உதவி தட்டு போயிட்டே இருங்க. Darshita Pillai கேட்டிருக்காங்க, give us some tips for reducing pigmentation on face and also how to have healthy glowing skin. ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விட்டமின் சி யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட பிக்மெண்டேஷன் இதெல்லாம் குறைக்க உதவி பண்ணும். உங்களுக்கு ஸ்கின் ஈவன் டோன் ஆகும். ஆல்சோ யூ கேன் யூஸ் குங்குமாதி தைலம், அதுவும் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஹவு டு ஹவ் ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின்னா அது வந்து மேஜிக் கிடையாது, இப்படி இன்ஸ்டண்ட்டாக வந்து வந்துடாது. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்கள் ஸ்கின்க்கு டைப்க்கு உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப 10-20 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ், ஃபேஸ் வாஷ், டோனர், ஒரு சீரம், ஒரு மாய்ஸ்சரைசர், இது போதும். இது ரெகுலராக நீங்கள் பாயிண்ட் வந்தாலும் உங்களுக்கு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் கண்டிப்பாக கிடைக்கும். ரித்தானி மகேஸ்வரன் கேட்டிருக்காங்க, ஸ்கின் க்ளோ ரொட்டீன் ஃபார் டஸ்கி ஸ்கின். நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு டெடிகேட் வீடியோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே கூட ஒரு கமெண்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு டெடிகேட்டாக ஒரு ஸ்கின் கேர் வீடியோ நான் கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுறேன் உங்களுக்கு. பிரபாகரன் பிரபு கேட்டிருக்காங்க, சிம்பிள் காலேஜ் மேக்கப் வீடியோ போடுங்க சிஸ். கண்டிப்பாக நான் போடுறேன்.
சாந்தி எஸ்ஜி கேட்டிருக்காங்க ரிவ்யூ ஆஃப் டாஸ்லைட் அண்ட் மெஜஸ்டிக் மேக்கப் ஸ்டிக் அப்லோட் பண்ணுங்க அக்கா. ஸோ அதில் என்னோட ஷேட் இருக்கா எனக்கு சீரியஸாக தெரியல. டாஸ்லைட் நான் கண்டிப்பாக வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து நான் அது ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் செக் இட். எனக்கு ஐடியா என்னோட ஷேட் இருக்கான்னு சொல்லிட்டு என்னோட ஷேட்லாம் கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். சோனா கேட்டிருக்காங்க பெஸ்ட் டோனர்ஸ் ஃபார் ட்ரை ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் இல்லாத டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளம் க்ரீன் டீ டோனர், குட் வைப்ஸ் டோனர். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆல்கோஹால் இல்லாத டோனர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆல்கோஹால் தான் உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகும். ஸோ ஆல்கோஹால் இல்லாத டோனர் உங்கள் ஸ்கின் அவ்வளோ ட்ரை ஆகாது. ஸோ ஆல்கோஹாலில் எந்த டோனர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயிஷா பாரு கேட்டிருக்காங்க டியூவி ப்ரைமர் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சிஸ். உங்களுக்கு பெட்டன்வேல டியூவி ப்ரைமர் இருக்கு அண்ட் நிக்ஸ்ல உங்களுக்கு இலுமினேட்டிங் ப்ரைமர் இருக்கு, ப்ரைமர்னு ஒன்று இருக்கு, மிஸ்க்லால இலுமினேட்டிங் ப்ரைமர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஐஷு கேட்டிருக்காங்க பெஸ்ட் ஃபேஸ் க்ளோயிங் சீரம்க்கு வீடியோ போடுங்க. ஸோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஆனந்தி அருண்குமார் கேட்டிருக்காங்க புட்டு வீடியோ அபவுட் ப்ரைமர் அக்கா, திஸ் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ புட் இட் ஆஸ் பர் யுவர் ஷெட்யூல். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரைமர் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. நான் கண்டிப்பாக நான் ப்ரைமருக்காக டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னென்ன ப்ரைமர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வாங்கலாம், டியூவி ப்ரைமர் எது இருக்குது, மேட்டிஃபைங் ப்ரைமர். ஸோ அது மாதிரி நான் ப்ரைமருக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் ஆயிஷா பண்ண ஃபவுண்டேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிகல் ப்ரோ illuminating ஃபவுண்டேஷன் which is a very dewy ஃபவுண்டேஷன். ரொம்ப செம்மையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். ஃபௌசியா அஸ்லாம் கேட்டிருக்காங்க டிஎம்எல் வீடியோ போடுங்க சிஸ். கண்டிப்பாக நான் போடுறேன். அலிஷா நாடார் கேட்டிருக்காங்க பெஸ்ட் ஐஷேடோ பேலட் பிரைட்ஸ் அண்ட் நியூட்ரல்ஸ் போத் அண்ட் ஆல்சோ அக்கா விச் கன்சிடர்ஸ் பெஸ்ட் ஃபார் ஐஷேடோ. ஸோ உங்களுக்கு பிரைட்ஸ் அண்ட் நியூட்ரல்ஸ் ரெண்டுமே கலந்துருக்க பேலட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் டாமி எக்ஸ் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ வண்டர்ஃபுல் பேலட். உங்களுக்கு நியூட்ரல்ஸும் இருக்கும், அதில் பிரைட்ஸும் இருக்கும். ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், பர்பிள், ஒரு மாதிரி ப்ளம் கலர்ஸ் இதுவும் இருக்கும். உங்களுக்கு நியூட்ரல்ஸும் இருக்கும். ஸோ பிளாக், ப்ரௌன்ஸ், நியூட்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அந்த பழக்கம் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் விச் கன்சிலர் இஸ் பெஸ்ட் ஃபார் ஐஷேடோ. ஸோ கன்சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கன்சிலர் வந்தாலும் உங்கள் ஐஷேடோ கீழே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கன்சிலர் வச்சு உங்கள் ஐஸை ப்ரைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுடரில் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐஷேடோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஐஷேடோக்கு எஸ்பெஷலாக நீங்கள் கன்சிலர்னு பார்த்தீங்கன்னா வந்து நிக்ஸ் ஐஷேடோ பேஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இட்ஸ் ஐஷேடோ பேஸ் which you can use under your eyeshadow. ஸோ உங்களோட ஐஷேடோ ரொம்ப நேரம் லாங் லாஸ்ட் ஆகும், உங்களோட ஐஸை வந்து கரெக்ட் பண்ணும். ஸோ ஐஷேடோ பாப்அப் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். சந்தியா பிரபாகரன் கேட்டிருக்கீங்க ஓப்பன் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்க டியா. நான் ஓப்பன் போஸ்ட்க்கு தனியாக ஒரு ரெமெடி வந்து நான் சீக்கிரமாக என்னோட சேனலில் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஐஸ்வர்யா எஸ் கேட்டிருக்காங்க சிஸ் ஐம் ஒன் ஷேட் லைட்டர் தேன் யூ அண்ட் ஆல்சோ ஹேவ் காம்பினேஷன் ஸ்கின் ப்ளீஸ் சஜஸ்ட் மீ எனி ஃபவுண்டேஷன். ஸோ என்னோட ஒன் ஷேட் நீங்கள் லைட்டாக இருந்தேன் ஃபிட்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 335 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிட்மி 335 நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேக் 4.9 நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு லாக்மியில் பார்த்தீங்கன்னா வந்து 380 நீங்கள் ட்ரை பண்ணலாம். 380 அது என்ன ஷேட்னு தெரியல. தர்ஷினி ஆனந்தி கேட்டிருக்காங்க ப்ரைமர் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும், அதை பற்றி பேசுங்கக்கா. நெக் டார்க்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பற்றி பேசுங்க. ஸோ ப்ரைமர் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ, டெடிக்கேட் வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நெக் டார்க்னஸ் ரிடியூஸ் பண்ணுறதை பற்றி பேசுங்க. நெக் டார்க்னஸ்க்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து எனக்கு நெக் டார்க்னஸ் ப்ராப்ளம் இருக்கே. ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், என்னோட செஸ்ட் ஒரு கலராக இருக்கும், என் கை ஒரு கலராக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ரெமெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களோட சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஜன்னி தர்மராஜ் கேட்டிருக்காங்க நல்ல பிரைடலுக்கு அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் சொல்லுங்க சார். ஸோ பிரைடல் மேக்கப்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் கவரேஜாக இருக்கணும், உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் தரக்கூடாது முக்கியமாக. ஸோ ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எலிகல் ப்ரோ illuminating ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப டியூவியாக, ரொம்ப ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்ல கவரேஜ் கொடுக்கும். உங்களுக்கு நல்லா மேட்டிஃபைங்காக ஃபுல் கவரேஜ் வேணும்னா நான் வந்து நிக்ஸ் கான்ஸ் ஆஃப் ஓன்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப மேட்டிஃபைங்காக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், கவரேஜ் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். இல்லை மேப்ளின் சூப்பர் ஸ்டே ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப நல்ல ஒரு ஃபுல் கவரேஜான மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் அஃபோர்டபுள் ரேஞ்சில். பட் உங்களுக்கு ப்ரைஸே வேணா கண்டிப்பாக மேக் ஆர் க்ராலர் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் பிரைடல் மேக்கப். நீங்கள் அதுக்கு பர்டிகுலராக கேட்டதுனால நான் சொல்கிறேன். அனு விவோ கேட்டிருக்காங்க ஐ சி டிஃப்ரென்ஸ் இன் யூர் ஹேர் ஹவு இட்ஸ் சேஞ்ச். நான் வீட்லேயே இருக்கனால நான் வந்து நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னோட ஹேருக்கு. ஸோ நான் அது கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் நான் யூஸ் பண்ணுற ஹேர் பேக்ஸ்லாம். ஸோ ஹேர் ஸ்ட்ரென்தனிங்காக, ஹேர் ஷைனுக்காக, ஃப்ரிஸினஸ்க்காக தான் நிறைய மாஸ்க் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டிஏ மாஸ்க் உங்களுக்கு கூட கண்டிப்பாக சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். வினோதினி கேட்டிருக்காங்க பெஸ்ட் ஃபவுண்டேஷன் blush ஃபார் டஸ்கி ஸ்கின் டோன் அண்ட் யூசேஜ் ஆஃப் லிக்விட் ஹைலைட்டர். பெஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்கி ஸ்கின்க்கு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள். ப்ளஷ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக கோரல் ப்ளஷஸ், மாவ் ப்ளஷஸ், ஸோ இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டேக்வர்க்கி blush இப்போ கோரல் சிக் ஃபைட், ஸோ வெர் மாவிஷ் கோரலிஷ் blush ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர். உங்களுக்கு கலர் பாரில் பார்த்தீங்கன்னா வந்து சீக் இல்யூஷன் blush இன் ஷேட் ஸ்கார்லெட், ஸ்வீட் ஸ்கார்லெட் 16. ஸோ அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான blush for dusky skin tone.
அண்ட் Wet n Wild blush பார்த்தீங்கன்னா in shade mellow wine, it's a wonderful blush. So இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். Usage of liquid highlighter, so it serves the same purpose as powder highlighter. அது powder form liquid form அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் உங்களுக்கு என்ன கான்னா வந்து நீங்கள் வந்து எதுவுமே லிக்விட் மேலே தான் லிக்விட் ஹைலைட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி கன்சிலர் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே தான் உங்களோட ஹைலைட்டர் லிக்விட் ஹைலைட்டர் லேயர் பண்ண முடியும். நீங்கள் அதே பவுடரில் செட் பண்ணதுக்கப்புறம் லிக்விட் ஹைலைட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப திட்டாக ரொம்ப சாக்கியாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து அதுதான் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் லிக்விட் ஹைலைட்டர் போகலாம். இல்லை பவுடர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நிறைய பவுடர் அப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு பவுடர் ஹைலைட்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹெலன் ஜெயந்தி கேட்டிருக்காங்க லோ ப்ரைஸில் பெஸ்ட் ஃபவுண்டேஷன் கன்சிலர் டஸ்கி ஸ்கின். ஸோ லோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்மி, லாக்மி, ரிம்மல். ஸோ ரிம்மல்லையும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஃபவுண்டேஷன். அண்ட் நைகா சின்ஷீல் ஆன்டை பொல்யூஷன் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் Wet n Wild. ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கன்சிலர்னு பார்த்தீங்கன்னா வந்து லோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அவ்வளோவா ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. LA Girl இருக்குது, Wet n Wild அண்ட் பேக் இருக்குது. ஸோ பேக் does a wonderful job in shades and it's a professional brand, so it does a wonderful job in shades. ஸோ நீங்கள் பேக் ட்ரை பண்ணலாம். பூவடி ராஜு கேட்டிருக்காங்க how to and when to use translucent powder and pigmented like compact loose powder. ஸோ டிரான்ஸ்பரண்ட் பவுடரும் காம்பாக்ட் பவுடருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பவுடருக்கு கலர் இருக்காது, காம்பாக்ட் பவுடருக்கு கலர் இருக்கும். அது எப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே வந்து உங்கள் மேக்கப் வந்து செட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். டிரான்ஸ்பரண்ட் பவுடர் வந்து உங்களுக்கு என்ன பொறுத்திருக்கும் டிரான்ஸ்பரண்ட் பவுடர் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு கலர் இருக்காது. ஸோ எல்லா ஸ்கின் டோனும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது கேக்கே ஆக்காது உங்கள் ஃபேஸை. வேரியஸ் நீங்கள் காம்பாக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா அது கலர் இருக்கும். ஸோ உங்கள் கலர் உங்கள் ஷேட்க்கு மேட்ச் ஆகிறது தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் காம்பாக்ட் பவுடர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக தரும். அண்ட் உங்களுக்கு காம்பாக்ட் பவுடர் கொஞ்சம் உங்களுக்கு கேக்கே ஆகும். நீங்கள் லேயர் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு மேலே நீங்கள் லேயர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கேக்கே ஆகி கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபேஸை மேட்டிஃபை பண்ணுறதுலாம் வந்து காம்பாக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஸ்கின் டோன் எப்படி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம மொபைலில் நார்மல் கேமரில் பிக் எடுத்து பார்த்தா கரெக்டாக இருக்குமா, ஸ்கின் டோன் ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சிஸ். ஸோ இப்போ வர கேமராஸ்லாம் வந்து பியூட்டி ஃபில்டர்ஸ்லாம் ஆட் ஆகி தான் வருது. ஸோ எந்த கேமராஸும் வந்து பியூட்டி ஃபில்டர்ஸ்லாம் ஆட் ஆகாமல் வரது கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா கூட வந்து வில் பி லைக் டூ ஸ்கின் டோன்ஸ் லைட்டர் ஒரு பிரைட்டர் க்ளோயி இது மாதிரிலாம் இருந்து தான் வருது. ஸோ இன்பில்ட் ஃபில்டரோட தான் வருது. ஸோ அது எனக்கு கரெக்டாக இருக்குமா எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நம்ம ஸ்கின் டோனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கின் டோனில் மொத்தம் 3 மேஜர் டிவிஷன் இருக்குது. ஃபேர், மீடியம், டார்க். ஸோ ஃபேர்லேயே வந்து உங்களுக்கு மீடியம், பாஸ்லன், பீச், லைட் மீடியம் பீச், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது மாதிரி வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு டார்க்கில் பார்த்தீங்கன்னா டஸ்கி, டீப், டார்க், டீப், அது மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த 3 மேஜர் டிவிஷனாக எந்த டிவிஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட அண்டர்டோன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஃபைண்டிங் யுவர் ஸ்கின் டோன். ஸோ நீங்கள் வார்மாக கூலாக நியூட்ரல் அண்டர்டோனாக ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வார்ம் ஆர் கூல் ஆர் நியூட்ரல் அண்டர்டோன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட ஸ்கின் டோனை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பியூட்டி கவுண்டர் போயிட்டு உங்களோட மேக் ஷேடை ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் மேக் ஷேட் கண்டுபிடிச்சா இது யூனிவர்சல் ஷேட். ஸோ இது ரெண்டு பேஸ் பண்ணி உங்களோட மேக் ஷேடை கண்டுபிடிக்கும். ஸோ நான் வந்து மேக் ஷேட் பார்த்தீங்கன்னா NW45. ஸோ இப்போ நான் NW45 சொன்னால் எனக்கு மற்ற ஃபவுண்டேஷனில் வந்து இப்போ மேப்லனாக இருக்கட்டும், லாரியலாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் அங்கே போய் என்னோட மேக் ஷேட் சொன்னால் உங்களோட ஈஸியானோட ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட மேக் ஷேடை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பேஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் மேக் ஷேடை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டோரில் போய் வாங்க முடியும்னா நீங்கள் ஏதாவது பியூட்டி பிளாக்ஸ் வந்து ஆன்லைனில் பார்க்குறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களோட ஸ்கின் டோனில் சிமிலராக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவங்க என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல அவங்களோட மேக் ஷேட் என்னன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆன்லைனில் பார்த்து ஜட்ஜ் பண்ணதை விட நீங்கள் நேரில் போய் இன்ஸ்டோரில் நீங்களே ஸ்வாஷ் பண்ணி உங்களோட ஷேடை கண்டுபிடிக்கிறதா பெஸ்ட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். கனிஷ்கா கேட்டிருக்காங்க ஷீட் மாஸ்க் 15 years கேர்ள் யூஸ் பண்ணலாமா அக்கா. ஸோ ஷீட் மாஸ்க் நத்திங் பட் மாஸ்க் விச் இஸ் மேட் ஃபுல் ஆஃப் சீரம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய எந்த பேட் இன்கிரியன்ஸும் இருக்காது. ஸோ நல்லா பிராண்டாக பார்த்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ மாய்ஸ்சரைசிங் சீரம். ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் எதுனாலும் பேட்சஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் நெக்லேயோ இல்லை கையிலையோ வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் 24 hours வரைக்கும் இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஜெயா கார்த்திக் கேட்டிருக்காங்க பிக்மெண்டேஷன் ஆயிலி டஸ்கி அண்ட் ஆல்வேஸ் ஸ்வெட்டிங் ஃபேஸ் இதில் எந்த ஃபவுண்டேஷன் போடுறது சிஸ் அண்ட் பர்ஃபெக்ட் காம்பாக்ட் பவுடர் ஃபார் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சொல்லுங்க. கிரே ஆகாமல் இருக்கணும் சிஸ். ஸோ கிரே ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கலர் கரெக்ட் பண்ணாமல் இருக்குது, தப்பான ஃபவுண்டேஷன் ஷேட் யூஸ் பண்ணுறது, தப்பான காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பிக்மெண்டேஷன் ஆயிலி டஸ்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆயிலியாக இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்கள் பிக்மெண்டேஷன் வந்து ஹைட் பண்ண
பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் ஆயிலி, ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு நல்ல ஒரு மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் தான் நல்லாயிருக்கும். ஸோ மேட்டிஃபைங் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லாக்மி 95 primer ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன், வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபிட்மி என்னோட ஃபேவரட் கிடையாது, ஸோ சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நிக்ஸ் கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கேப்பச்சினோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ், மேட்டிஃபையிங், பர்ஃபெக்ட் காம்பேக்ட் பவுடர். ஸோ எலிகல் ப்ரெஸ் பவுடர் இன் ஷேட் டாஃபி ரொம்ப எக்ஸாக்ட் மேட்ச் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு. Back to Instagram questions. So Sweta Menon கேட்டிருக்கா how to match a face and hand color. So face and hand color பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேட்ச் ஆகாது. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோவா மேட்ச் ஆகாது சில நேரத்தில். என் ஃபேஸோட என்னோட ஹேண்ட்ஸ் டார்க்காக இருக்கும். ஏன்னா நம்மளோட டேன் நான் வெளியே நிறைய சுற்றுவோம். ஸோ நம்ம ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட்ஸை வந்து பாதுகாக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து டேன் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே கலரில் இருக்கும். சின்னி கேட்டிருக்காங்க பெஸ்ட் நான் ஆக்சிடைசிங் ஃபவுண்டேஷன் ஃபார் ஆயிலி ஸ்கின். உங்களுக்கு வந்து வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் டசன்ட் ஆக்சிடைஸ். ஸோ ரொம்ப மேட்டிஃபைங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அஃப்கோர்ஸ் அண்ட் மேக் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக மேக் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயிலி ஸ்கின்க்கு, ஆக்சைஸ் அவ்வளோவா ஆகாது. அண்ட் நைக்கா ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன் விச் இஸ் மை ரீசன்ட் பர்ச்சேஸ் விச் இஸ் வெரி குட் ஃபார் ஆயிலி ஸ்கின் அண்ட் அதுவும் அவ்வளோவா ஆக்சைஸ் ஆகுது என்னோட ஸ்கின் டோனில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் நான். பேக் ஆர் மேப்லின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் அஃப்கோர்ஸ் பேக், ஐ சஜஸ்ட் பேக். விச் ப்ரைமர் இஸ் பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைமர்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. நைக்கா பிரெட்மியா ப்ரைமர், கலபரா ப்ரைமர், லாக்மி பிளர் பர்ஃபெக்டிங் ப்ரைமர். ஸோ எல்லாம் உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். Selvam B கேட்டிருக்காங்க when you started doing makeup. I started around when I was 12 or something. The point you took your makeup as your profession. So maybe when I started YouTube, so அப்பவே நான் partial YouTube professional எடுத்துக்க ஆரம்பிச்சேன். But I was studying my UG. So நம்ம ஷேட்க்கு செட் ஆகிற ட்ரெஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ இது நிறைய பேர் கேட்குறீங்க என்ன கலர்ஸ் நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும். ஸோ அதுக்கு நான் தனியாக வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். எப்போ தோணுச்சு உங்களுக்கு மேக்கப் இருந்தால் தான் நீங்கன்னு, இல்லை வேறு ஏதாச்சும் மேக்கப் ஸ்டோரி இருக்கா? மேக்கப் இருந்தால் தான் நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ நான் உங்கள் மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன், வெளியே போகும்போது நல்லா மேக்கப் போட்டு போவோம். பட் when I hang out with my friends சும்மா வெளியே போகும்போது இல்லை வீட்டில் இருக்கும் போது நான் எப்போவுமேலாம் மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஸோ அது நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூனோ ஐ லவ் மை செல்ஃப் வித் or without மேக்கப். மேக்கப் இஸ் சம்திங் யூனோ இட்ஸ் லைக் ஆக்சரி டு மீ. ட்ரெஸ்அப் பண்ணும்போது ஐ லவ் இட். பட் யூனோ அது இருந்தால் தான் நான் அப்படின்ற மாதிரி கிடையாது. what inside is matters the most, not the outside. So அதுதான் நான் நம்புறது. Did your family support your YouTube journey in the beginning? Support ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் நான் மேக்கப் ஃப்ரீக்குன்னு சொல்லிட்டு மேக்கப் ஏதாவது போட்டு கடாத மூஞ்சில் போட்டுட்டே இருப்பேன். ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு பிக்கர் சப்போர்ட் தான். பண்ண வேணான்னு சொல்லலை, அது மாதிரிலாம் எதுவுமே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு பிக்கர் சப்போர்ட் தான். மேக்கப்னா என்னன்னு ஒன் வேர்டில் சொல்லுங்கள் பிரிசியாக்கா. மேக்கப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் லவ். ஸோ என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. இட்ஸ் மோர் லைக் செல்ஃப் லவ் ஃபார் மீ. இட்ஸ் யா அப்படியே ஸ்பிளிட் எண்ட்ஸ்க்கு சொல்யூஷன் சொல்லுங்கள். ஸ்பிளிட் எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பப்போ உங்கள் ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாருக்கும் யாருமே கிடையாது. ஸோ ஸ்பிளிட் எண்ட்ஸ்க்கு நீங்கள் அப்பப்போ உங்கள் எங்கே ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கும் ஸோ ட்ரிம் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட எண்ட்ஸ்லேருந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கோங்க, கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் சில சின்ன விஷயம்லாம் பண்ணால் நீங்கள் ஸ்பிளிட் எண்ட்ஸ் உங்களுக்கு வராது. அண்ட் few natural homemade hair mask சொல்லுங்கக்கா, many will be useful. So yeah sure நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஹேர் மாஸ்க். ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் வந்து இப்போ DIY ஹேர் மாஸ்க் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் இருக்கனால. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன். லவ் யூ, கீப் கோயிங். லவ் யூ ஸோ மச் செல்வம் பி. யூ கான்ஸ்டன்ட்லி சப்போர்ட் மீ, யூ கான்ஸ்டன்ட்லி கமெண்ட் ஆன் மை YouTube page. Thank you so much. School going makeup look. So kandipa school going makeup look podra eppo school open agudo appo. Best face powder for dusky skin. Face powder nu pathina Dazzler na loose powder, RCMA no color powder, Sugar translucent powder, K Beauty loose powder, Elegant press powder. So idella dusky skin ku romba beautiful ah irukum. Makeup for dry skin, of course na kandipa makeup for dry skin kandipa pannalam. Makeup for oily skin ellame paathirukom, but dry skin ku nama paathilla na nenikiren. So kandipa na seekram onu pandren. What's your name? Priscilla Joseph. And that's it guys. நம்ம வீடியோ எனக்கு முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் உங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ உங்கள் கொஷின்ஸ் நான் கிளியர் பண்ணியிருப்பேன், உங்கள் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா do like, comment, share and subscribe to Ashna's Stylish. Stay tuned guys. Bye bye.